சொல்லுங்க. 3வது மனுஷன் யாரு? 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் என்ன? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறிகிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கரங்களை தெரியல சொல்ல மாட்டேங்க, சத்தமா சொல்ல மாட்டேங்க. ஆவிக்குரியவங்கள, இந்த ஆவிக்குரியவங்க எப்படிப்பட்டது தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் அதை நிதானித்து பார்ப்பாங்க. அதை நிதானிக்கிற கிருபை பெற்றவங்க ஆவிக்குரியவங்க. உனக்கு ஆனவன் சொல்லட்டும், ஆகாதவன் சொல்லட்டும், உனக்கு பிடித்தவங்க சொல்லட்டும், பிடிக்காதவங்க சொல்லட்டும், உனக்கு அவங்ககிட்ட ஒரு காரியத்தை என்ன உன் கண்ணுக்கு முன்னாடி எது எப்படி நடந்தாலும் இந்த ஆவிக்குரியவர்கள் எப்படி என்ன பண்ணுவாங்களாம்? நிதானிப்பார்கள். காரியம் என்ன எப்படி ஒருத்தரை குறித்து கம்ப்ளைண்ட் கூட பண்ணுவாங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்ட காரியம் அது எப்படி எந்த விதத்துல நடந்ததுன்னு சொல்லி ஆவிக்குரியவன் கேட்டதை வச்சு தீர்ப்பு சொல்லுகிறவன் ஆவிக்குரியவன் அல்ல. அப்போ ஆவிக்குரியவன் கேட்ட காரியங்களை அதை காரியம் எப்படி நடந்ததுன்னு காரியத்தை ஆராய்கிறவன் ஆவிக்குரியவன். தெரியல சொல்றீங்க, நிதானிக்க தெரியும், பகுத்து பார்க்க தெரியும். கேட்ட உடனே புருன்னு நமக்கு என்ன பண்ணிடும்? எப்படியே சொல்லலாம், எப்படி இதை குறித்து பேசலாம், புருன்னு என்ன பண்ண உடனே நமக்கு உச்சி மண்டைக்கு ஏறும். இல்ல, நீ கொஞ்சம் நிதானி. இன்விடேஷன் கொடுக்க நானே, அக்கா, பாஸ்டர்மா எல்லாரும் எங்க தம்பி வீட்டுக்கு வாணி படிக்க சேலத்துல இருந்து வந்தோம். எங்க தம்பி வீட்டுக்கு போனோம். நாங்க ராத்திரி 10:30 மணிக்கு நாங்க தம்பி வீட்டுக்கு போறோம். 10:30 மணி ராத்திரிக்கு என் தம்பிக்கும் என் தம்பி பொண்டாட்டிக்கும் வாக்குவாதம். என் தம்பி பொண்டாட்டி என் தம்பி கிட்ட கோச்சிக்கின்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். எப்போ? நாங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ இவரை கூட்டின்னு வர்றதுக்கு நான் என்ன சண்டைன்னு தெரியாது. எங்கடா பாப்பா எனக்கு தம்பியை கேட்குறேன், அவங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கிறா. சரி போய்க்கிறேனாக்கா மகனை போயிட்டு அம்மா கூட்டின்னு வரலான்னு சொல்லி வந்தோம். பக்கத்து அப்படியே வெளியே தான் உட்காந்து காத்தோட்டமா உட்காந்து பேசிருக்கிறோம். ஓன்னு அழுதான். என்னால் முடியல மாமா, உன் தம்பியோட என்னால் வாழ முடியாது, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஏன்னா அவரோட என்னால் குடும்பம் நடத்த முடியாது, ஓன்னு வரையாது. என்னால் ஏன்டா அப்படி சொல்கிறான்னாக்கா, அவன் என்ன பண்ண மரம் ஏறுறவன், கிராமத்து வேலை இல்லை, கையெல்லாம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப், கையை குத்திக்கிறான், தலையில் குத்திக்கிறான். நான் ஸ்டாஃபர் என்னை சந்தேகப்படுற மாதிரி அப்படி பேசுறா, இப்படி பேசுறா, அப்படிப்பட்ட ஜென்மத்தை நான் தூக்கின்னு வரல, நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழல. எப்படி பயங்கரமா 2 பேருக்கும் இவன் ஒரு பக்கம் அழுவுறான், அவன் ஒரு பக்கம் அழுவு. அப்போ நான் காரியத்தை சொன்னேன். இப்போ உன் புருஷன் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் நீ சொல்றேம்மா, உனக்கு யாரு சொன்னது? எனக்கு சொன்னாங்கம்மா. புத்தி கெட்டவங்க சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கணும். உன் புருஷனை நீ சந்தேகப்பட்டு இருந்தேன்னா உன்னால குடும்பம் நடத்த முடியாது. சொல்வார் பேச்செல்லாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுக்கணும். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாதவனையும் உன் பேச்சு அவனை செய்ய வைக்கிற சூழ்நிலை அவனை தள்ளிடும். புத்தி கெட்டு போய் நடக்காத, சொல்வார் பேச்சை கேட்டு நடக்காத காரியத்தை ஒண்ணு உன் புருஷனை நம்பு, ஒண்ணு உன் மனைவியை நம்பு. இந்த காரியத்தை சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள 2 பேருக்கும் ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்க சொல்ல மாட்டேன். ஏன் இந்த காரியத்தை நிதானிக்க தெரியல, காரியத்தை பகுத்தால தெரியல. இவன் என்ன பண்ணிட்டான்? எவ்வளோ சொன்னவன உடனே முன்னாள் தம்பி பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டான். எங்க 10:30 மணி ராத்திரிக்கு எவடி அவ சொன்னவன் என் தம்பி கொண்டாடிக்கு எத்தனை குடும்பத்தை நீங்க எடுப்பீங்க, அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவீங்களா? எவ்வளவு கேட்கணும், மாறுகால் பையன் 10 மணி டே வாடா கத்தாவா ராத்திரி நேரத்தில் என்னத்துக்கு அவனை கூப்பிட்டு இப்போ எதுக்காக இந்த காரியம்னாக்கா நிதானிக்க தெரியல, காரியங்களை பகுத்து
பார்க்கவோ அதை பகுத்து புரிய வைக்கவோ இல்ல. இப்ப வந்து நிறைய விதத்துல இன்னைக்கு சண்டை சாடி ஆகி வெட்டு அவன் போறான். ஒன்னும் கையில் வச்சிருக்கிற வீட்டுல வச்சிருக்கிற ஆயுதம் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா தான் வச்சிருப்பாங்க. கத்தி கடப்பாறை ரொம்ப ஷார்ப்பாவே. ஏன்னா மரம் ஏற இவங்க வந்து நுங்கு, இப்ப நுங்கு சீசன்ல நமக்கு நுங்கு மரம் ஏறி கத்தி எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா புத்தி பேதலிச்சு போய் எது எப்படியாவது இறக்க முடக்கா விசாசு கொண்டு போய் விட்டுக்கூடாது. அதை பார்த்து 2 பேருக்கும் காரியத்தை சொல்லிவிடும். நாங்க போயிட்டு வரத்துக்குள்ள 2 பேரும் கை கோர்த்து எங்களை வழி விட்டாங்க சொன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு காரியம் என்ன, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. ஆமென் சொல்லுவீங்களா? போகும்போது சண்டை, உள்ள போகும்போது சண்டையோடு இருக்கிறாங்க. ஆனா வீட்டை விட்டு வெளியே வரத்துக்குள்ள சமாதானம் பண்ணி அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதை பார்க்க வைத்தார். காரியங்கள் இன்னைக்கு இந்த உள்ள ஏற்கனவே வெந்து போயிருக்கோம். வெந்த புண்ணுல வேட்பாட்சிக்கிற நிறைய அபிஷேகம் பெற்றவங்க நிறைய பேர் உண்டு. இது ஒரு தனி அபிஷேகம். என்னது? இது ஒரு தனி அபிஷேகம். நல்லாக்கிற குடும்பத்தை ஒன்னில்லாத ஆக்கி அப்படியே வெட்டி மடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க சில பேருடைய பேச்சு. கூட்டி சேர்க்கிற எண்ணம், கூட்டி சேர்க்கிற காரியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறது. அண்ணனை பத்தி, தம்பியை பத்தி, அக்களை பத்தி, மாமனை பத்தி, மச்சனை பத்தி, வீட்டில் இருக்கிற உறவுகளை பத்தி, ஏன் புருஷனை பத்தி பொண்டாட்டி கேட்ட பொண்டாட்டியை பத்தி புருஷன் கேட்ட போட்டு தள்ளி விட்டுறது. கூட மங்க மாங்கு வெட்டி மடி. நான் சொல்லுவேன் இது தனி அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை யாராவது உடையங்களா? நான் சொல்லுவேன் இது தேவனால் பெற்ற அபிஷேகம் இல்லை, பிசாசின் ஆவி அலைக்கழிக்குது. அல்லேலூயா. பிசாசின் ஆவி அலே என்ன பண்ணுது? நான் சொல்ல திரும்ப ஒவ்வொரு முறையும் சபைக்காக ஜெபிக்கும் பொழுதெல்லாம் சபையை கெடுக்கிற ஆவி எதுவா இருந்தால் இது ஒரு குடும்பம். இந்த குடும்ப ஒற்றுமையை குலைக்கிற எந்த ஆவி இயேசுவின் நாமத்துல திக்கு திசை தெரியல அவன் ஓடும். நான் சொல்றேன் குடும்பத்தை கெடுக்கிறவன். நான் சொல்றேன் உன் குடும்பம் வாழுமா? உன் குடும்பம் கூடி இருக்குமா? ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டு வந்து உன் குடும்பம் நல்லா வாழணும்னு மட்டும் என்ன பண்ணாத, கனவு கூட காணக்கூடாது. அல்லேலூயா. நீ எதை விதைக்கிறையோ அதை மட்டும் தான் நீ அறுக்கணும். எதை விதைக்கிறையோ அதை தான் அறுக்குவேன். அல்லேலூயா. குடும்பத்தை யாராவது கூட்டி சேர்த்து பழகு, சேர்த்து அணைச்சு பழகு. உறவுகளை என்ன பண்ண, நீ சொல்லி கொடுத்து அதை பேசி இதை பேசி மண்டிக்கு வேற விதத்துல ஒரு ஏத்தி விட்டு என்ன பண்ணாத, நீ போட்ட அதனை நீ குளிர் காய்கள் நினைக்காத. நான் சொல்லுவேன் உன் குடும்பத்துல காய்கள் உன் எரியத்தை வச்சு அடுத்தவன் குளிர் காய்கள். நிறைய விதத்துல இன்னைக்கு குடும்பங்கள் சுக்குநூறா போகும். குடும்பங்களுக்குள்ள சண்டை, வாக்குவாதம். நான் சொல்லுவேன் பேருதான் கிறிஸ்தவங்க, பேருதான் பைபிள் படிக்கிறவங்க, பேருதான் அபிஷேகம் பெற்றவங்க. ஆனா செய்கிற செயல்பாடெல்லாம் அவ்வளவு மாம்சத்துக்குரியவன். ஆனா வேதம் சொல்றது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் சொல்லுகிறேன். அதனால்தான் பந்தி எடுக்கும் போது எப்படி நம்ம பந்தி எடுக்கணுமா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயத்திற்க. நான் சொல்றேன் உனக்கு நியாயத்திற்கு இல்லை சாமி, சும்மா அழகா உன்னை அப்பா டாப்ல கொண்டு போய் நிக்க வச்சு உன்னை அழகு பார்க்கிறதே, உன்னை அழகா உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் டாப்ல நிறுத்துவேன். நேரமாயிடுச்சு பிடிச்சேன். நான் சொல்லட்டுமா? ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனை பார்த்தோம், மாம்சத்துக்குரிய மனிதனை பார்த்தோம். இதுல நீங்கள நானும் யார் எங்க இருக்கு? எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? எங்க நம்முடைய வாழ்க்கை இருக்கு? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நிதானித்து பார்க்கலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்திருக்கலாமா? எல்லாம்